கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், தக்காளி, வெங்காயம், பீட்ரூட், கேரட்டு. என்னே காய்கறிக்காரனே, என்னே காய்கறிக்காரனே, என்னே காய்கறி நில்லுங்க. ஐயா இந்த அண்ணன் நிக்காம போயிட்டாவல. காய்கறி 2-3 இல்ல வாங்கலாம்னு நினைச்சு இப்படி போயிட்டாவல. இனி அண்ணாச்சி கடைக்கு போய் வாங்கினாதான் முடியும். கார்த்தியை போய் வாங்க சொல்லுவோம். கோமதிக்கா, இக்கா கோமதிக்கா, இக்கா அந்த காய்கறிக்காரன் நிக்க சொல்லுங்க. கோமதிக்கா ஏவல அவர் அப்பவே 3 தெரு தள்ளி ஓடிட்டாரு. இப்ப போய் நிக்க சொல்றா. இக்கா சத்தம் கட்டு வளவுல இருந்து ஓடி வரதுக்குள்ள இப்படி ஓடுறாரு. ஆமா லட்சுமி, நானும் காய்கறி வாங்கதாம ஓடி வந்தேன். கூப்பிட கூப்பிட கேட்காம போயிட்டு இருக்காரு. நீ என்ன அவரை நிக்க சொல்லு என்கிட்டயே சொல்ற. இக்கா அப்ப நீங்களும் வாங்கலையோ? இல்ல சத்தம் கட்டு வரதுக்குள்ள வேகமா ஓடிட்டாரு. இந்த இடியாப்பா மாதிரிலாம் இருக்கு. லட்சுமி, எனக்கு ஒரு 5-6 காய்கறி வாங்க வேண்டியது இருக்கு பத்துக்க. வாரியா 2 பேரும் அந்த அண்ணாச்சி கடையில போய் வாங்கிட்டு வருவோம். இக்கா அங்க அடுப்புல எல்லாம் கிடந்து கொதிச்சுட்டு இருக்க. இப்ப எப்படி வருதுக்கா? சாயங்காலமா போமா? எனக்கு மத்தியானம் சமைக்கவே காய்கறி இல்லையே. மாமா வேற வேலைக்கு போயிட்டா பத்துக்க. கார்த்தியை தான் அனுப்பணும். இப்போ நீ வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படியாக்கா? அப்ப இருங்கக்கா, வேலையை முடிச்சுட்டு வரேன், கொஞ்ச நேரத்துல போவோம். சரி லட்சுமி, வேலையை முடிச்சுட்டு சொல்லுமா, சேர்ந்தே போயிட்டு வந்துருவோம். கோமதிக்கா, இக்கா இக்கா இந்த வளர்ந்த மடியும் அப்படி ததிரிக்க ஓடிட்டு வர. இக்கா நிக்க சொல்லுங்கக்கா. கோமதிக்கா ஆமா, இங்க என்ன போகுது? இந்த வளர்ந்த மடி நிக்க சொல்லுதுக்கா. எங்கக்கா? எங்க எவ்வளவு சின்ன பொண்ணு என்னது தேடுறா? ஏதாவது தொலைச்சு கிழிச்சு புட்டியோ? இக்கா இல்லக்கா, காய்கறிக்காரர் வந்தாரு, அவர் எங்க? வளர்ந்த மாடு அவரு போன வேகத்துக்கு இப்ப பக்கத்து ஊருக்கே போயிருப்பாரு. நீ இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா வையா, பாகிஸ்தானுக்கே படை எடுத்திருப்பாரு. அந்த அளவு அந்த ஆளு பறந்து திரியறான். அவன்கிட்ட போய் எங்க இருந்து காய்கறி வாங்க? ஐயோ, காய்கறிக்காரர் போயிட்டாரா? ஆமா, சின்ன பொண்ணு போயிட்டாருமா. அதனால என்னமா அண்ணாச்சி கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருவோம். நானும் லட்சுமி போலான்னு இருக்கேன் பத்துக்கம்மா. நீயும் வாரியா? இக்கா எங்க அத்தை இப்பவுமே வெண்டைக்காய் வேணும்னு கேட்காவக்கா. எப்படிக்கா அண்ணாச்சி கடை வரைக்கும் போயிட்டு வர முடியும்? மாடு சொல்ல வேண்டியதானே காய்கறிக்காரர் ஓடிட்டாருன்னு. நீ என்ன பண்ணுவ அந்த ஆளு போனதுக்கு? கலக்குருவி, வெண்டைக்காய் இல்லாம வீட்டு பக்கம் வந்துடாத. 10 நிமிஷத்துல வாங்கிருக்காவ. 10 நிமிஷத்துல காய்கறி எல்லாம் வாங்க முடியாது. அண்ணாச்சி கடை 2 தெரு தள்ளி இருக்கு. போயிட்டு வரக்கே 20 நிமிஷம் ஆகும் பத்துக்க. இப்ப என்ன பண்ணன்னு தெரியலையே. போய் சொல்லு சின்ன பொண்ணு. இருங்கத்த ஒரு 1/2 மணி நேரத்துல வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா, கடைக்கு போயிட்டு வருவோம். சரிக்கா. என்ன கோமதிக்கா, காலையிலயும் மீட்டிங்க போட்டாச்சு போல இருக்கே. வா வசந்தி, காய்கறிக்காரர் வந்தாரு பத்தி அதான் நின்றுட்டு இருக்கோம். கோமதிக்கா காய்கறிக்காரர் வந்தாரோ? காயெல்லாம் கொண்டு வந்தாரா? நல்லா இருந்தா? ஒரு சத்தம் கடிக்க கூடாதா? நானும் வந்து காய் வாங்கியிருப்பேனே. அந்த ஆளு மின்னல் நேரத்துல வந்துட்டு ஓடிட்டாரு பத்துக்க. நாங்க யாருமே காய் வாங்கல, என்ன பண்ணு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இதுல உனக்கு வேற சத்தம் கட்டணுமா? என்னக்கா சொல்லுதியே, நீங்களும் வாங்கலையா? ஆமா வசந்தி, காய்கறி நேரு வளவுல இருந்து ஓடி வரதுக்குள்ள அந்த ஆளு ஓடி போயிட்டாருமா. சரி போனா போயிட்டு போறாருக்கா. ஏன் 4 முடி, எனக்கு இப்ப வெண்டைக்காய் வேணும். வெண்டைக்காய் இல்லாம வீட்டுக்கு பண்ணணும். என் மாமியை கொண்டு எடுத்து விடுவாவ. சின்ன பொண்ணு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன் கவலைப்படியா? வசந்தி, வீட்டுல வெண்டைக்காய் நிறைய வாங்கி வச்சிருக்கியோ? இல்ல லட்சுமி. வேற எப்படி இந்த வளர்ந்த மாடு கொடுப்பா? இந்த சமூகன்னு இருக்காவல்ல, அவிய தோட்டத்துக்கு வேலையை கூட்டிருக்காவ பெத்துக்கங்க. நெல்ல இருக்கணுமா, போமா. நாத்து நட கரடுக்க என்னத்துக்குமே கூப்பிடல. திடீர்னு இப்ப என்ன அறுவடை பண்ற கூப்பிட்டுருக்காவல, என்ன விஷயம்? அக்கா இப்ப யாருக்கா ஆட்களை நம்பி வேலை செய்யறாவ? எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டு. அப்ப அந்த மிஷின் வச்சு அறுக்க வேண்டிய 4 முடி. வேற எனக்கு நம்மள கூப்பிடுறாரு. சின்ன பொண்ணு, மிஷின் என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? ஏதோ ரிப்பேர் ஆகி போச்சா, வெளியே எங்கேயும் தேடி பார்த்தாலாம் வேற மிஷின் கிடைக்கல போல. சரி ஆட்களை வச்சு அறுத்துடுவோன்னு நினைச்சிருக்காவ. அதான் எல்லாருக்கும் சொல்லியிருக்காவக்கா, நம்மளையும் கூப்பிட்டுருக்காவ. வாங்கலாம், எல்லாரும் போகலாம். நானும் உமாவும் போகலான் இருக்கேங்க்கா. சரி அப்படியே வசதி போவோம். கொஞ்சம் சீக்கிரமா சொல்லியிருந்தா வேலையை முடிச்சு சீக்கிரமா கிளம்பிருக்கலாம் பத்துக்க. இப்பவே மணி 8 ஆகுது. நீ காலையில சாப்பாடு மத்தியம் சாப்பாடு செஞ்சுட்டு எப்போ போவே? கோமதிக்கா, அந்த அண்ணன் சொல்லும் போதே சொன்னாவக்கா, லேட்டாக சொல்றதுனால வர லேட்டாகும் தான். 10 மணிக்குள்ள எப்படியாவது வந்துருங்க, 3 நேரம் சம்பளமே தாரேன் இருக்காவக்கா. நான் வரல கோமதிக்கா, நான் வெண்டைக்காய் வாங்க போறேன் பத்துக்கங்க. சின்ன பொண்ணு வாயா, போயிட்டு வந்துருவோம். நீ இல்லாம போனா அங்க ஜாலியா இருக்குமா? நீ தான் சந்தோஷமா 4-5 வார்த்தை பேசுவா. அப்படியே பாடிக்கிட்டே வேலை செஞ்சு அலுப்பு தெரியாது. வாவில போவோம். எக்கா மாமியை கழுவி திட்டுலாக்கா, என்ன பண்ண? சின்ன பொண்ணு, தோட்டத்துக்கு போனால் வெண்டைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தியாங்கான்னு எல்லாம் எடுத்துட்டு வரலாம். உங்க அத்திட்டு இதெல்லாம் சொல்லு. சேரிங்க போகத்துக்கு. ஆமா நான் முடி, இதை சொன்னா எங்க அத்தை வாயை பிறந்துட்டு உடனே அனுப்பி வச்சிடும். அப்புறம் என்ன வளர்ந்த மாடு, வா போவோம். அப்புறம் கோமதிக்கா, வேலைக்கு கூப்பிட்டுருக்க எல்லாருக்கும் வண்டி அனுப்புறாங்களாக்கா? 4 முடி வண்டி அனுப்புறாவளா? நல்ல பென்ஸ் காரை அனுப்ப சொல்லு பத்துக்க. அதுவும் ரெட் கலர் கார் அனுப்ப சொல்லு, அது நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு, தோட்டத்து வேலைக்கு போறேன், யாரு உனக்கு பென்ஸுக்கார அனுப்புறா? டிராக்டர் தான் அனுப்புவோம், அதுல தான் ஏறி போனோம். அடியாத்தி, அதுல ஏறி உட்காந்து குலுங்கி போறதுக்குள்ள உடம்பு வெந்து போயிருமே. சின்ன பொண்ணு, தோட்டம் தூரத்துல இருக்க பத்தியே நடந்து போனா காலு நொந்து போயிடும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வண்டியில ஏறி போயிரும். வாங்க. வசந்தி, வண்டியிலே போயிருவோமா?
சரி டக்கு புக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வாங்க போவோம். ஆ சரி கோமதிக்கா, நாங்களும் வேலையை முடிச்சுட்டு வரோம். ஐயா உமா, வண்டி வந்து ரொம்ப நேரமா நிக்குது, இவ்விய காணலையே உமா. ஆமாக்கா, போன் பண்ணி பாருங்களா. ஐயா உமா, போன வேற எடுத்துட்டு வரல உமாவும் போனங்க. இக்கா பேலன்ஸ் போல. அந்த போனெல்லாம் எதுக்கு வச்சிருக்க உமா? வெட்டி ஊறுகா போடு. போன் வச்சிருக்கலாம் போனு. இதை என்னத்துக்கு ஆடிட்டு எடுத்துட்டு வந்தா? தூர போட்டு வந்திருக்க வேண்டியதானே? இக்கா அவுட் கோயிங் தான் போகாது, இன்கமிங் வரும்ல. என் புருஷன் மண்ணா பேசுவேன். ஆமா, புதுமண தம்பதிகள் உட்காந்து பேசி கொஞ்சிட்டு இருங்க. போன் வச்சிருக்காலாம் போனு. அவசரத்துக்கு பயன்படுத்தாத பொருள்லாம் இருந்து என்னத்துக்கு? ஏம்மா சீக்கிரம் வாங்கம்மா போலாம். என்ன இருங்கண்ணே, இன்னும் 2-3 பேர் தான் வர வேண்டியது இருக்கு. வந்தோடனே ஏறி போயிடுவோம். யாருன்னே தெரியல, இந்த ஆள்கிட்டலாம் கெஞ்சி வச்சுட்டாள்வல. ஏம்மா வந்துட்டீங்களா? எப்பவுமே வர சொல்லியிருந்தா ஆட்டி ஆட்டி இப்போ வரையில என்னத்துக்கு? வண்டி வந்து ரொம்ப நேரமா காத்து கிடக்கு. என் ஆள்முடி கடைசி நேரத்துல சொன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரண்டாமா? என் மாமியாரெல்லாம் சமாளிச்சு உட்கார வச்சு வந்திருக்கேன். போகும்போது தேங்காய் மாங்காய் இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்திடும். ஏன் முதல்ல வேலைக்கு போவோம். அப்ப தேங்காய் எடுக்கணுமா மாங்காய் எடுக்கணுமான்னு யோசிப்போம். இக்க வாங்கிக்கா டக்குனு ஏறுங்க வண்டியில. வாமா வசந்தி, ஏறி போவோம். ஐயோ, வளர்ந்த மாடு கொஞ்சம் தள்ளி இடிச்சிட்டு இருக்காத. ஏ கலக்குருவி, இருக்கிறதே தம்மா துண்டு இடம். இதுல நெரிக்காத நான் எங்க போய் உட்கார? கொஞ்சம் தூரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு. முடியலன்னா இறங்கி அந்த அண்ணன் முகத்துல போய் உட்காரு போ. வளர்ந்த மாடு தள்ளி உட்கார மாட்டுக்கா. ஏனே உம்மனே வண்டி ஓட்டிங்களே, ஒரு பாட்டு பாடிட்டு ஓட்டப்படாதா? குளுக்குன்னு வண்டி குளுக்குது, கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கண்ணே. எவ்வளவு சின்ன பொண்ணு, சும்மா இரா. ஐயா வீடு வசந்தி வச்சு ஆளியா பேசிட்டு போறா. ஏக்கா, அந்த ஆள் யார்கிட்டயும் ஒழுங்கா பேச மாட்டாருக்கா, ஏதாவது பண்ணிட்டு போறாரு. வண்டியை கிண்டி கொண்டு மரத்துல முடிட்டாருன்னா என்னக்கா பண்ணுவிய? ஏன் வசந்தி என்ன சொல்றா? ஏன் உங்களுக்கு இந்த ஆளை பத்தி தெரியாதோ? ஏன் தெரியாத வசந்தி, யார் இந்த பையன்? ஏக்கா, அந்த சம்மக அண்ணனோட சொந்தக்காரன் தான் பார்த்துக்கங்க. ஆனா யார்கிட்டையும் பேச மாட்டானாக்கா. ஏன் வாய்க்குள்ள முத்து வச்சிருக்காரோ? திறந்தா கொட்டிடும் நினைச்சு பூட்டி வச்சிருப்பா இருக்கும். பார்க்கவே உருண்டு இருக்காரு, பயந்து எவனுமே பேசிருக்க மாட்டான். உன இந்த ஆளும் பதில் சொல்லாம இருந்திருப்பாரு. உன இவர் டெரர் பீஸ்ன்னு சொல்லி எல்லாரும் பீத்துங்க. எவ்வளவு வசந்தி, கல்யாணம் ஆச்சா? இல்லக்கா, ரொம்ப வருஷமா பொண்ணு தான் தேடிட்டு இருக்காவ. ஒன்னும் ஒழுங்கா அமையல போல. எப்படி அமையும்? இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருந்தா ஏதாவது 2 பிள்ளைய பார்த்து சிரிக்கணும், அப்பதானே கல்யாணம் ஆகும். ஏன் வளர்ந்த மாடு சும்மா இருந்த ஆளுக்கு என்ன பிரச்சனையோ? ரொம்ப கோவக்காரன் வேற எல்லாரும் சொல்றாவக்கா. ஆளை பார்த்தாலே தெரியுது வசந்தி. இந்த கண்ணை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. பார்த்து ஒரு மாதிரி கண்ணு பிரிங்களா இருக்காரு. சரி, அந்த ஆளுக்கு அதையே விடுங்கல, நம்ம வேற ஏதாவது பேசிட்டு போவோம். ஏன் வேறன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன வருது? ஏன் நாலுமடி உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்தாவளே அமைஞ்சுதா? இல்ல சின்ன பொண்ணு, எங்க மாமா எல்லாத்தையும் சொல்லி வைக்கா, கோயில் குளமா ஏறி ஏறி வேண்டி பாக்கா. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை அமையலையே. ஏன் இந்த ஆளுக்கு தான் பொண்ணு கிடைக்கலையாம உன் தங்கச்சியை கட்டி வச்சுதான்? ஏன் சின்ன பொண்ணு, பூச்சாண்டிமா இருக்காரு இந்த ஆளு. இவருக்கு போய் தங்கச்சி கட்டிக்க சொல்றிய? அவ பார்க்க கிளி மாதிரி இருப்பா. கிளி மாதிரி இருக்காளா? அப்பயும் மாப்பிள்ளை தேடி அலைய. நல்ல ஒரு கூண்டா பார்த்து கட்டி வைங்க. ஆரம்பிச்சுட்டாப்பா, இனி ஓவராலா வாய் பேசுவா. இதுக்காக தான் இவளை வேலைக்கு கூடக்கூடாதுன்னு நினைச்சேன். என்ன செய்ய, ஆளு கிடைக்கலையே. வண்டியில ஏறின போதே ஆரம்பிச்சுட்டு நீ அங்கே போய் வேலை செய்யும்போது என்னெல்லாம் பேசுவான்னு வேற தெரியலையே. அதெல்லாம் என் தங்கச்சிக்கு இதோட நல்ல மாப்பிள்ளலாம் அமையும். நீ சும்மா கடை. நீ வேணா அவன் தங்கச்சியை கட்டி கொடு. சும்மா இருங்க பிள்ளைல, தோட்டத்துக்கு வேலைக்கு போனதா ஜாலியா கதை பேசுவோம்னு கேள்விப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு மாப்பிள்ள கதையை பேசி சண்டை போட்டு ரோட்ல உண்றாதியே. ஆமா கோமதிக்கா, இது சின்ன பொண்ணுக்கு வேற வேலையே கிடையாது. ஏதாவது ஒன்று தேவையில்லாம பேசிட்டே இருப்பா. ஆமா நாலுமடி, நான் ஏதாவது தேவையில்லாம பேசிட்டே இருப்பேன். நீ நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே சொல்லுவா. இப்போமோ வாயை மூடிட்டு வேப்பத்துக்க எட்டிட்டு மிதிச்சுன்னு வையா, பூசணிக்காம செதறி போயிருவா. ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம வாயடிக்கிறதுலேயே உள்ள குறியா இருப்பாள்வ. தோட்டத்துக்கு வேலைக்கு நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்ட்டே இடக்கு முடக்கா பேசியா. தோட்டத்துக்கார அண்ணாட்ட என்னெல்லாம் பேசுவாளோ தெரியலையே. போய் இறங்குற வரைக்கும் இவகிட்ட வாய் கொடுக்காம இருக்கணும். ஏ குழந்தைக்கா, இவங்க அண்ணமையும் 12th வச்சு தானே எழுதியிருந்தேன். ரிசல்ட் வந்துட்டா இன்னும் மார்க் வாங்கியிருக்கேன். ஏன் லட்சுமி, 600க்கு ஏதோ 400 சில்லற வாங்கியிருப்பான் போல. அப்படியாக்கா? ஏன் ஆமாம்ல, என் அண்ணன் கூட அவனை ஒன்றும் சொல்லலையா. என் மைண்ட் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கு. என்னக்கா 400 சில்லற வாங்கியிருக்காங்களா? அப்புறம் அடிக்கவே அது என்ன நினைச்சதா தெரியல, சின்ன பொண்ணு பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கு. அப்படியாக்கா? ஆமா லட்சுமி, எங்க அம்மா வேற ஃபோன் போட்டு வருத்தப்பட்டாவ பார்த்துக்க. பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சு விட்டான்னு சொன்னாவமா. ஏன் இப்படி இருக்காவ? பிள்ளைகள் என்ன படிக்குதோ அதுக்கு ஏத்தாப்பதான் மார்க் வரும். திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சு அதிக மார்க்கா வரப்போகுது. எப்பவுமே அவன் எவ்வளவு படிச்சானோ அது போல தானே வரும். ஆமா பத்துக்கு, அது எங்க வீட்டுக்கு புரியுது. நல்லா அடி அடின்னு அடிச்சிருக்காவ. நான் போன் போட்டு வேற கேட்டேன் பத்துக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல மாதிரி தான் எடுத்திருக்கான். காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட போயிருக்கான்னு சொல்லிட்டாவே. ஓ அப்படியாக்கா? ஆமா, சத்யாக்கு ரிசல்ட் வருதுலக்கா? ஆமா லட்சுமி, அடுத்த வாரம் வருது பத்துக்கு. சத்யா பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லக்கா, அவன் நல்லா படிக்கிற பிள்ளை. ஆமா லட்சுமி, மொவ நல்லா படிக்கான்னு சொன்னாலும் கோமதிக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு. ஏன் அன்னை மவனும் 10வது தான் எழுதியிருக்கான். அவனும் நல்லா படிப்பான் பார்த்துக்காங்க.
பாப்போம் பாப்போம் நாலு முடி. உங்க அண்ணன் மாவே நல்ல மார்க் எடுக்கானா சத்தியா நல்ல மார்க் எடுக்கான்னு பாப்போம். அவன் நல்லா படிப்பான். நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு எங்கள் அண்ணி சொன்னாவ. ரிசல்ட் வரட்டும், உங்க அண்ணி பண்ணி என்ன சொல்றான்னு கேப்போம் அப்புறம். தோட்டம் வந்துருச்சுமா, எல்லாரும் இறங்குங்க. பேசிட்டே வந்ததுல தோட்டம் எப்போ வந்து கவனிக்கவே இல்லையே பாருங்க பிள்ளைல. சரி வேகமா இறங்குங்க, தோட்டத்துக்குள்ள போவோம். வாங்க காமிக்கா போவோம். ஏன் சின்ன பொண்ணு இது தோட்டத்தை என்ன காணலையம்மா? ஏக்கா அந்த அண்ணன் இங்க எதக்கா இருப்பாரு? நான் இப்ப வந்துருவாரு பாருங்க. கோமதிக்கா, இந்த வருஷம் விளைச்சல் அமோகம் போல கோமதியக்கா. நெல்மணிலாம் பார்க்க முத்து முத்தாலாம் இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கும் பத்துக்கு. ஏன் நாலுமுடி, வருஷம் நீ தான் வந்து நாத்துக்கடை வருவா. இந்த வாட்டி தானே மிஷின் வச்சு நட்டுருக்கா பத்தியா? உன் கைப்பட்டுதான் விளங்காம போயிருக்குன்னு நினைக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, இத்தனை வருஷமும் நீனு தானே நட்டுட்டு இருந்தா? உன் கைப்பட்டு கூட ஆகாம போயிருக்கோம். எல்லாத்துக்கும் யார் ராசியா காரணமா இருந்திருக்கும்? உன் ராசி கூட காரணமா இருந்திருக்கலாம். ஏன் பிள்ளைல மாத்தி மாத்தி ஒருத்தர் குறைச்சலாதே பிள்ளைல. இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சதுல, அதனால கூட இருக்கும், நல்லா விளைச்சல் கிடைச்சிருக்கும். அப்படி சொல்லுங்க கோமதியக்கா. யாரையாவது ஒருத்தர் குறை சொல்றதே இந்த 4 மணிக்கு வேலையா போச்சு. ஐயோ பாத்தியலாக்கா, அவளே சொன்னா இப்ப அவளே குறை சொல்லியாவன்னு சொல்லிட்டு மாத்தி போடுறா. சின்ன பொண்ணு நல்லா மாத்தி பேச கத்திருக்கா பத்துக்க, எப்படியும் பொழைச்சிருவா. எல்லாரும் வந்துட்டீங்களாமா? இனே எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேம்மா சின்ன பொண்ணு. அதான் விளைச்சல பார்த்தாலே தெரியுதுனே உங்க காட்டுல மழைன்னு. ஏமா என் காட்டுல மட்டும் மழை இல்ல, ஊருக்குள்ள நல்ல மழை பெஞ்சதுனாலதான் நல்ல விளைச்சல் கிடைச்சிருக்கு. ஏனே நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே. இம்மா இன்னைக்கு நெல் அறுவடை பண்ணணும் பாத்துக்கோங்க. கதிர் அருவாலாம் எடுத்து வந்துருக்கீங்களா? இல்லைன்னா அங்க ரூம்ல இருக்கு பாத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஏனே இந்த மாற்று ரூம்ல தானே நாங்க எடுத்துக்கிடியோம். சரிம்மா, சுறுசுறுப்பா வேலையை ஆரம்பிங்கம்மா. கவலைப்படாம போங்கண்ணே, வேலையை ஒழுங்கா செய்யறோம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் உங்களெல்லாம் வேலைக்கு கூப்பிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆட்களை வர சொல்லிருக்கேம்மா. வேலை செஞ்சுட்டு இருக்கு, அவங்களும் வந்துருவாங்க. சரிண்ணே, வரட்டும். இவ்வளவு இடத்த ஒரே நாள் அறுவடை பண்ண முடியாதுல, இன்னும் நிறைய பேர் சேர்ந்தாதான் செய்ய முடியும். ஆமாம்மா, அதான் நம்ம ஊர்ல இன்னும் கொஞ்சம் பேர் வாரின்னு சொல்லியிருக்காவ. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிண்ணே, நாங்க வேலையை ஆரம்பிக்கிறோம். சரிம்மா செய்யுங்க. ஏ கோமதிக்கா, நம்ம ஊர்ல வேற யாருக்கா வேலைக்கு வருவா? ஏப்ரல் அந்த ராதிகா, கீதா, அப்புறம் அந்த பாட்டி, அந்த பெரியம்மா எல்லாரும் வருவாங்கல்ல. ஏமாமா இவையெல்லாம் தொல்லை தாங்க முடியாதே. எங்க வேலைக்கு போனாலும் வாழ் மாதிரி பின்னாடியே வந்துடுறாவ. 100 நாள் வேலைக்கு போனா அங்கேயும் வந்துடுறாவ. இப்ப தோட்டத்து வேலைக்குமா? ஏன் சின்ன பொண்ணு, எப்பவுமா அவளை வேலைக்கு வரதானே செய்வாள்வ. எப்பவும் வரதுனால தான் பிரச்சனையா இருக்குன்னு ஆள முடி. ஒண்ணு அவளும் சும்மா இருக்க மாட்டேக்காள்வ, இல்லைன்னா என் வாய் சும்மா இருக்க மாட்டுக்கு. வேற எங்க சேர்ந்து வேலை செய்ய சண்டை தான் வருது. ஏன் சின்ன பொண்ணு, அவளை இந்த பக்கம் நினைச்சிருந்தா கொஞ்சம் தள்ளி போய் நின்று செய்யுமா? என்னத்துக்கு பேசாதானே சண்டையே வருது. நான் என்ன செய்யக்கா, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமையுது. இன்னைக்கு அமையாம தடுத்துரும் சின்ன பொண்ணு. பாப்பா என்ன நடக்குன்னு. சரி பிள்ளையா, நேரத்தை கடத்தாதியே, வாங்க வேலையை ஆரம்பிப்போம். எப்பா என்ன வெயிலா இருக்குது. ஆமா வசந்தி, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கு பாத்துக்க. ஏதாவது ஜாலியா கதை பேசிட்டு பாட்டு பாடிட்டே இருங்க பிள்ளைல. வேலை கலப்பு தெரியாதுல்ல. எல்லாரும் வாயில கொழுக்கட்டச்சுமா இப்படி அமைதியே கிடைக்கல என்னத்துக்கு. யாருக்கா பாடுவாவ, நீங்களே முதல்ல ஆரம்பிங்க. ஏன் சின்ன பொண்ணு, ஒரு பாட்டு பாடா. கோமதிக்கா இனிய படுத்துனிய இருங்க எப்படி பாடின்னு பாருங்க. கருப்பான கையால என்ன பூடிச்சான், என் காதல் பூ பூக்குதமா, மனசுக்குள்ள பீ பிடிச்சு ஆடுதமா, தலை காலு புரியாம நடக்குதமா, நம்ம காதல் இப்ப செய்தியதான் கேக்குதமா. பாட்டு பாடச்சுன்னா என்னத்த பாடுறா பாருங்க கோமதியக்கா. சரி விடு லட்சுமி, அவ புருஷன் நினைச்சு ஏதோ ஆசையா பாடிட்டு கிடக்கா. கோமதிக்கா அந்த ஆள் நினைச்சு பாடினாலும் விளங்கிரும் பார்த்துக்கோங்க. அவரெல்லாம் நினைச்சா இந்த பாட்டு வராது கோமதிக்கா. ஏன் சின்ன பொண்ணு, அப்போ புருஷன் நினைச்சு என்ன பாட்டு பாடுவா? 2 மொழி பாடி காட்டுறேன். யாருடா உன்ன பெத்தான் என் கையில கிடைச்சா செத்தான். ஏ சின்ன பொண்ணு என்ன இப்படி பாடுறா? மாமியார் மேல அவளை கடுப்பு போல. என்ன இப்படி பாடுறான்னு பாருங்க கோமதிக்கா. ஏன் சின்ன பொண்ணு மெதுவா பாடு. இந்த பக்கத்துல நிக்கிறவ கேட்டாலும் மாமியார்ட்ட வத்தி வச்சிடலவ. பாப்பம் கோமதிக்கா, எவ சொன்னா எனக்கு என்ன? உண்மையதானே சொன்னேன். பிள்ளைய வளர்த்துருக்கலாம் பிள்ளைய. அவர் பாட்டுக்கு அம்மா என்ன சொல்றது கேட்டா அழைகிறாரு. நான் என்ன சொல்லி இன்னைக்கா ஒரு வார்த்தை கேட்காரா? இன்னைக்கு மாமியா ஒரு வெண்டைக்காக்காக திருத்துருவா அழைய விட்டுருக்காவ. 2 பேரையும் நினைச்சு எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமாக்கா? சரி விடு சின்ன பொண்ணு, உன் மன குமரலையா அப்புறம் கொட்டு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றே பிடிச்சிருக்கா, பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா, பனிக்காற்றே பிடிச்சிருக்கா, சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கா, சுற்றி வரும் மின்மினிகள் பிடிச்சிருக்கா, அடிக்கிளியே நீ சொல்லு, வெளி நிலவே நீ சொல்லு, பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றே பிடிச்சிருக்கா. எல்லாம் பிடிச்சிருக்கு 4 முடி. உன் குரல்ல தான் இந்த பாட்டை கேட்க முடியல. பாட்டை தூக்கி உரல்ல போட்டு இடிச்ச மாதிரி இருக்கு.
வா வெங்கல துணியில் பாட்டு கேட்டால் மட்டும் எப்படி இருக்கு? அதுவும் அப்படி தான் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இல்லையா? கேட்டோமா ரசிச்சோமான்னு இருக்கணும். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு இருக்க. கேட்குற மாதிரி இருந்தா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இது கேட்குற மாதிரியா இருக்கு? ஏன் வாயை முடிட்டு வேலையை பாருங்க பிள்ளைகளா. பாட்டு பாடுனே சண்டையில் தெரிய போல இருக்கு. நேரம் வேற ஆகுது, டக்குன்னு வேலையை முடிங்க. சரி கோமதிக்கா. என்னம்மா நல்லபடியா இன்னைக்கு வேலை முடிஞ்சுதா? ஆமாண்ணே, வேலை முடிஞ்சது பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து மீதியை எடுத்துடுறோம். சரிம்மா சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க. அங்க சம்பளம் கணக்கு பிள்ளைட்டு வாங்கிட்டு போங்க. சரிங்கண்ணே. கோமதிக்கா வாங்க போவோமா? சரிம்மா வாங்க போவோம். என்ன கோமதிக்கா அதுக்குள்ள போவன்ட்டியா? ஏன் சின்ன பொண்ணு அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, சாயங்காலம் வேற ஆயிப்போச்சுல, போய் வா வீட்டுக்கு போவோம். இக்கா மாங்காய் பறிக்கல, தேங்காய் எடுக்கல, இக்கா வெண்டைக்காய் எடுக்கலையே. எடுக்காம போனா மாமியார் வீட்டுக்குள்ள விட மாட்டாவல்ல? ஏன் சின்ன பொண்ணு இப்போ போய் எடுத்தா நல்லாவா இருக்கும்? வேண்டாம் சின்ன பொண்ணு, வா போவோம். அதெல்லாம் முடியாது. 4 முடி நான் 2 மாங்காய் 4 தேங்காய் எடுக்காம வரவே மாட்டேன். முக்கியமா 2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துட்டு போனோம். சின்ன பொண்ணு நாளைக்கு எடுத்துக்கலாம். சின்ன பொண்ணு நம்ம டெய்லி தானே வேலைக்கு வர போறோம், இப்பவே வேணுமாக்கும். இல்ல கோமதிக்கா, வெண்டைக்கிழமை வீட்டுக்குள்ள போக முடியாதுக்கா, வெளியே அடிச்சு துரத்திடுவாவே. மாங்காய் கொண்டு வரேன் தேங்காய் கொண்டு வரேன்னு சொன்னதுனாலக்கா வேலைக்கே விட்டாவே. எடுத்துட்டு போலன்னா அவ்வளவுதான். என் மாடு அதான் எல்லாரும் சொல்றாவல்ல, சின்ன பிள்ளைமா இடம் பிடிச்சிட்டு கிடக்கா. வா போவோம், நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது கலக்குருவி. தேங்காய் மாங்காய் எடுக்காம நான் வரமாட்டேன். நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நான் போய் 4 தேங்காவும் 2 மாங்காவும் எடுத்துட்டு வரேன். இந்த சின்ன பொண்ணே போவாதானே கேட்காளா? இப்படி தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் ஆசைப்பட்டு எப்படி ஓடுறான்னு பாருங்கக்கா.